பிரியாணி அமத்திட்டாக சொன்னப்பா. பிரியாணி யோ எப்ப பார்த்தாலும் பிரியாணியே தின்னுட்டே இருப்பீங்களா? யார் அமத்தல அங்கே சொன்னேன். மைக் ஆன் பண்ண சொன்னப்பா. ஏமா நான் இங்க மட்டும் வாயை கொடுத்துக்கிறேன். நீங்க ரெண்டு அமைதியா இருங்க. ஏமா அமைதியா இருங்க. இருப்பா. எப்பமா வாயை கொடுக்குறேன்? ஒண்ணு பேச. ஏமா எப்ப பாரு வம்பிடுத்துட்டேன். என்ன இப்படி கிளம்பி விட்டு என்ன? இப்படியே போறேன் பேக தூக்கிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க கிளம்பிட்டிய அப்படி? எல்லாரும் நாங்க காவலுக்கு போறோம். எங்க போறீங்க? காவலுக்கு. காட்டுக்கு. காட்டுக்கு. பிரியாமணி என்னங்க? நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டியே? கோச்சுக்கவே மாட்டேங்க சொல்லுங்க. காட்டுக்கு. காட்டுக்கு. காவலுக்கு. காவலுக்கு. காவலுக்கு போற மாதிரியே நீ வந்திருக்கு? மூஞ்சிய பத்தி பேசுறீங்களா? காவலுக்கு போற மாதிரியே நீ வந்திருக்கேன்னு. காவலுக்கு போற மாதிரியே நீ வந்திருக்க? ஏன் இப்படி போனா என்ன செய்வேன்? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரில வந்திருக்க. கொன்று வாயை பத்திரா. ஆமா மூஞ்சிய பார்த்தே பேசுறியே. அவர் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆமாத்தா. அஞ்சர்பட்டி லெவல்லையே வச்சு பார்க்கறாரு. நல்லா இருப்பதா? நீ வேற ஆட்டைகள் விட்டு போறாம முகத்தை பார்த்து பேசுங்க. அப்பதாங்க கலகலன்னு இருக்க. நம்ம வந்துட்டோம்னா அப்படியே தரதரன்னு இருக்கனே. 5 வரைக்கும் இருந்தேன். அதோட கட்டுமுட்டா. ஓ போயிட்டே இருக்கணும். எங்கிட்ட என்னண்ணே அப்படித்தான் இருக்கணும். அதுக்கு மேல தாண்டக்கூடாது. இருந்தாலே நான் ஒருத்தர் நினைச்சிருக்கையா. யாருமா அந்த ஒருத்தவர்? ஆனா இத்தனை பேர்ட்டையும் கேட்காம உங்ககிட்ட சொன்ன பாத்தியலா? யாருமா அந்த ஒருத்தவர்? என்னைய சொல்லணும். நானும் ஒருத்தரை விரும்புறேன். யாருமா அந்த ஒருத்தவர்? யார் அந்த ஒருத்தவர்? மாமனை பத்திதான். யார் அந்த ஒருத்தவர்? சரியா ஒருத்தர் தானே சொன்னா அதனோட சொல்லல ஒருவர். இனிமே இப்படித்தான் சொல்லணும். சரி சொல்லுங்க யாரு? பெட்டிக்கார ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு போல. அப்படி இல்ல. யாருன்னு அந்த ஆர்வத்தை அதை சொன்னேன். தந்தனானே நானே நானே தன்னானே யார சொல்றேன் அப்படின்னு சொன்னாப்புல அதான் பாக்குறேன். தானே நானே நானே என் வீட்டுக்கார பத்தி அப்படியே சரி சொல்லுங்க. காசு இல்ல.
எப்படி சங்குன்னு அங்க 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 சொல்லையா அங்க அங்க சரி இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளையே பார்த்து என்ன எங்கேயா சங்கு சங்கு நிக்கட்டும் இல்லாத பாட்டு சொன்னங்க சரி இருந்தாலும் உங்களுக்கு ஏத்த ஆளா நாட்டு கட்டையா கொண்டு வந்து இறக்கிருக்கோம் நல்லா இருப்பாளா சூப்பரா இருப்பாயா பிரியாமணி சொல்லுங்க உன்னை விடவா என்னைய விட வேணா இப்போ ஒருத்தி வருவா உன்னை விட நல்லா இருப்பாளான்னு கேட்டேன் என்னை விட பேர் அழகு நாட்டு கட்ட சூப்பர் பிகர் இந்த மாதிரி பெண்மகளே நீங்க 4 பேர் பார்த்திருக்கவே முடியாது அவ்வளவு அழகா இருப்பா அவ்வளவு அழகுங்க வருவா பாருங்க சிங்காரி நடக்கும் வையாரி மணக்கும் கஸ்தூரி உனக்காக ஒரு சின்ன ராணி சமத்தமே நீ கட்டுப்பட்டா சிலத்திலுக்கிற வங்கமே நீ வாங்க மாப்புள்ள மனசு தாங்கல நீங்க வந்து பாத்திடாம ஆட்ட ரசிக்கல நடக்கும் புந்தேரே இனிக்கும் தேனாரே இரண்டும் முன்னாச்சு கதிராடு நான் சின்ன ராணி சமத்தமே நீ கட்டுப்பட்டா சிலத்திலுக்கிற வங்கமே நீ சின்ன ராணி சமத்தமே நீ கட்டுப்பட்டா சிலத்திலுக்கிற வங்கமே நீ ஏ ஜில்லு என்ன அடி தூள் கிளப்புற ஏய் இந்த அடி ஹரியாய் சத்தியமா சொல்றேன்டி என்ன நம்ம சாமி மேல சத்தியமா சொல்றேன் நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன் பொம்பளை பொறுக்கி ஏய் மூட்டு போராட்டே பாரு அப்புறம் ஊர்ல அப்புறம் என்ன நினைப்பாங்க இப்போ பொம்பளை பார்த்துருக்கேன்னா இல்லடி போறப்ப வரப்ப அப்படியா? அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன் எப்படி மாமா நெஞ்செல்லாம் மசூர் முளைச்ச பொம்பளைய பாக்குறேன் மாமா என்னடி எனக்கு நெஞ்சில மசுரம் முளைச்சிருக்குன்னு தானே சொல்றேன் ஆமடிச்சல்லாம் எனக்கு நெஞ்சிலேயே இவ்வளவு மசுரம் முளைச்சிருக்கு ஆடி 30 விடு சட்டை தச்சுட்டு வர்றேன் சட்டை அதில் மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டு வா ஆம்பளையா கூட பிறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய கொடுமையா இருக்கு ஏண்டி பெண்ணா பிறந்தாவே உள் பாவடை வெளி பாவடை உள் சட்டை வெளி சட்டை எல்லா இளவும் மயிரும் போட முடியாது அது போடலன்னா நாக்கத்தவங்க நாய் மாதிரி பின்னாடி திர்றாங்க ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை 4 முழத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம் அதுலயும் பெண்ணா பிறந்து இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயில் காலத்துல வளர்றோம் பாரு எப்போ அப்போ ரொம்ப கொடுமை வேர்த்து தொப்பு இந்த பாவாடை ஜாக்கெட்லாம் நனைஞ்சு சாரையா வேர்வை தண்ணி ஓடுது எதுல கையில ஊத்திருச்சா நீ வாயில ஊத்தி போடாமடா வாயை புழக்கிற நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன் எலக்ட்ரிஷியன் மாமாவையா ஆமா
அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். என்ன கேட்ட? மாமா என்னால மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல, வேர்த்து தொப்பு தொப்புன்னு வடியுது, ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க மாமான்னு சொன்னாங்க. கேட்டேன். அவர் ஒரு யோசனை சொன்னார். என்ன சொன்னார்? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடி அது? என்னைய போல பழைய நெடுவயல்ல பெண்கள்லாம் என்னைய போல உட்காந்துருக்கீங்க, தூங்குறவங்க எல்லாம் கேட்டுக்கங்க. இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறதா பயன்படுத்திக்கலாம். அப்படி என்ன வாய்ப்பு? ஆடி 15க்குள்ளதே அந்த ஆப்பர். ஆடி தள்ளுடியா? ஆடி 15 தாண்டிருச்சு, ஆப்பர் க்ளோஸ். ஆடி 15க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா 2 பீஸ் வெறும் 450 தான். ஆடி 15 தாண்டி வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விலை கூடி போகுது. டோர் டெலிவரிலாம் ஃப்ரீ தான். நீங்க கடையிலாம் தேடி வாங்க வேண்டியதில்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும். அது நிறைய இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. சொல்லு. கூகுள்ல போகாதீங்க. ஏன் போனா? கூகுள்ல முண்டமா கிளம்புதுன்றாங்க. குரோம்ல போங்க. குரோம்ல போய் www.com /x 97 87 19 47 07. இது ஓ நம்பர் ஆச்சே. ஆப்புக்கே ஏ நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பாத்தியா? இப்படி டைப் பண்ணீங்கன்னா ஒரு கை சிம்பிள் மாதிரி பச்சை கலர்ல இப்படி வரும். இப்படி காட்டும். அதை லேசா அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா 97 நம்பரை சொல்றேன் திருப்பி. ஏண்டா அதில் மொட்டை குண்டி படம் பாருப்பா. சரி சொல்றீ. அப்ப ஒரு கை சிம்பிள் மாதிரி வரும், அதை டச் பண்ணா ஆர்டர் புக்கிங் ஆயிரும். புக்கிங் ஆகி உங்க வீட்டுக்கு பாக்ஸோட வரும், பேக்கிங்கோட டெலிவரி. உள்ள கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டெலிவரி. வரைபடம் எப்படி பிட்டப் பண்றேன்னு. அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நான் நேரடியாவே லைவ் டெலிகிராஸாவே சொல்லித்தரேன். ஆமா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா படிக்காதவங்க இருப்பாங்கல்ல. இந்த இருக்கு வர மாமா. ஏய் அதுக்கு மேலே தூக்காது, எனக்கு மாறியா வருது. நீ தெரியும், நீ ஒத்தோட்டு நான் இதை பார்க்க நான் பார்க்குறேன். இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கிறேன். சரி. இங்க இருந்து வயர் கனெக்ஷனை கொடுக்கணும். இந்த மாதிரி வயர் இல்லை, இந்த மாதிரி இது புடப்பா இருக்கு. ஹெட்போனுக்கு போடுவோம் பாரு, அந்த மாதிரி நைஸ் வயரா வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்து இந்த முந்தாங்கி சொருகுறமா, இங்கனக்குள்ள ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று பிட்ட பண்ணிக்கிறணும். இந்த முட்டிக்கு இந்த சுவிட்சுக்கு இடையில ஒரு கப்ளிங் ஒன்று பிட்ட பண்ணிக்கிறணும். கப்ளிங் எதுக்கு? பிடிமானத்துக்கு, விழுந்துடக்கூடாதுல்ல. மொட்டை எனக்கு கூசுது, மொட்டை கூசுது, மொட்டை கப்ளிங் ஒன்று பிட்ட பண்ணிக்கிறேன். அதுல ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி மாட்டிக்கிறேன். சரி. பாவடை கட்டிக்கிறலாம், சேலை கட்டிக்கிறலாம். திடீர்னு பொன்னமரதி சந்தைக்கு கூட போவியே, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆமா. திடீர்னு புதுக்கோட்டைக்கு கல்யாண காட்சிக்கு கூட போவியே. சரி. கல்யாணத்துக்கு போனவொடனே கல்யாண மண்டபத்துல கரண்ட பிடிங்கிடுவாங்க. திக்கு திக்கு திக்குன்னு காந்து பொம்பளை ஆளுங்கெல்லாம் உங்களோட பேச்சு கொடுக்க வருவாங்க. என்னடி நல்லா இருக்கியா? இல்ல நல்லா இருக்கியா? இல்ல அது வேணாம், நீ நல்லா இருக்கிய பூஜை பண்ற, நல்லா இருக்கியா? உன் பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, புருஷன் நல்லா இருக்கானாடி அப்படி பேசுவாங்க. இப்படி நீ பேசிக்கிட்டே இருக்கும் போதே என்ன ஒண்ணு, இங்க இந்த முந்தாங்கிட்ட சின்ன சுச்சு பிட்ட பண்ணிக்கோம்ல, அதை என்ன ஒண்ணு டப்புன்னு இப்படி போட்டுறணும். போட்ட உடனே உள்ள பேனு பர்ன்னு அடிக்கும் பாரு. போச்சு போ, அதோட பாவாடை டர்ன்னு போயிடும். எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரு விஷயம் என்ன, வாங்குறிய இந்த ரெக்கை சின்ன ரெக்கையா வாங்கிக்கிற, பெரிய ரெக்கை போட்டா என்ன பண்ணுது? பெரிய ரெக்கையா போட்டீங்கன்னா அது வாட்டுக்கு குறைன்னு அறுத்து குமிச்சு, அது ஏற்கனவே அறுத்தாடி இருக்கேன். ஏண்டி மஞ்சள் சட்டக்காரர் யோசிச்சு பார்த்து வச்சிருக்கிறார். அத்தாச்சி வாய், நானும் எத்தனையோ பொம்பளை பிள்ளை பார்த்தேன். இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல பொண்ணு தேடி அலையிலும் கிடைக்கவே இல்லை. பொண்ணு நிறைய பேருக்கு கிடைக்காம தான் பாலை கட்டத்தோட ஒன்னேத்தையும் கல்யாணம் பண்ணணும். உண்மையிலே ஒத்த காலில் நிற்கிறேன். அடவாயா, உன் கடைசி ஆசை என்ன கடைசி ஆசை? முதாசை என்னைய கல்யாணம் பண்ணி கட்டுனா உன்னே தான் கட்டுவேன். ஐயா, என்னைய கல்யாணம் பண்ணி நீ கரண்ட கால் நரம்பு இழுந்து செத்து போயிருவேன். நீ என்ன கரண்ட காலா இருந்தா கரண்ட கையா இருந்தா உன்னே விட மாட்டான்டி கட்டாம. சுத்த ஆம்பளையா? இங்க பின்னாடி திரும்ப, பின்னாடி எப்படி இருக்கு பாத்தியா? பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியுமா? போடி, என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன், கட்டுவேண்டி. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஆம்பளையா? என்னத்த சத்தியம் பண்ணு? நம்பவே மாட்டேன். ஐயோ, ஜாமா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஆம்பளை. இந்த சாமான சத்தியம் பண்ணி எந்த சாமான சத்தியம் பண்ணு, நம்ப மாட்டேன். சுத்த ஆம்பளை முதவி. ஏய், என்ன நம்பிக்கை இல்லை நீங்க போற, நீங்க வெறியில இருக்கிய. சரி, அதாவது மனது வைக்கிறவர். ஏய், என்ன டெஸ்ட் பண்ணீல பிரியாமணி, அது மாதிரி பிரியாமணி பிரியாமணியை டெஸ்ட் பண்ணா புளிய கொட்டதே வரும். ஏய், இன்னும் நம்பிக்கை இல்லடி எனக்கு. ஏய், அதுக்குன்னு பாவடையெல்லாம் தூக்கி கட்ட முடியாது, பொழந்துருவே பொழந்து எரிச்ச மச்சர் கிளப்பி. சரி, நாங்கள் காவலுக்கு போகிறோம். நான் மட்டுமா போகிறேன், இடத்துக்கு தலைவர் மாட்டிருக்காங்க, அதுக்கு எடுத்து தோழி ஒருத்தி வந்திருக்கா. கூப்பிட்டு காவலுக்கு போகிற ரகசியத்தை எப்படி சொல்கிறேன் பாரு. அடியே பிரியாமணி, பிரியாமணி சொல்லடி, நல்லா இருக்கடி? பெட்டிக்கார ஓம்ட்டு கிளியாஞ்சட்டியை கேட்க வெளுத்து கொன்றுவேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உனக்கு என்ன
ஏ நீ நல்லா இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். நல்லா தான் இருக்கிறேன். இருக்கிறேன் ஏண்டி காவலுக்கு போறமாம்ல? ஆமா காட்டுக்கு காவலுக்கு போறோம். காட்டுக்கு போறமே. சரி. உனக்கு பயமா இல்லையா? பயம் இல்லையே, நீ தான் வரையில, எனக்கு என்ன பயம்? அடியே என்னடி? யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தே இருக்கும். பயமா தான் இருக்கும். ஒரு தடவை மட்டும் போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது. எங்க போயிட்டா? காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சல நீர் கொறுத்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்க. ஏய் நீ எதை பத்தி சொல்ற? உனக்கு எதுவும் தெரிக்குதா? சரி